வணக்கம். ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற சந்தேகத்தோடைய ரசிகர்களை வச்சுக்கிட்டு இருக்கிற ஜனநாயகன் படம் மாதிரி எப்படா தொடங்கி வைப்பாங்க, இல்லை தொடங்கியே வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியோடைய இருந்த சிங்கப்பெண் திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடந்த ஜூன் 9 தொடங்கி வச்சுட்டாரு. தொடக்க விழால காவல்துறையோட இசை கலைஞர்களே வெர்சல் படத்தோட 2 பாட்டை வாசிச்சது. அப்புறம் அங்க ஒளிபரப்பப்பட்ட ஏவில தமிழ் வார்த்தைகள் தப்பும் தவறுமா இருந்தது, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை சுட்டி காட்டி சமூக வலைதளங்கள்ல கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் தீவிரமா பேசிட்டு இருந்த நேரத்துல அங்க உட்கார்ந்து இருந்த நிதியமைச்சர் மரிய வில்சனை நோக்கி கேமராவை திருப்பினதை பலரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் நான் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டா சொல்லிட்டு இருந்தேன். பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையோட பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஒன்லி ரவுண்ட்ஸ் வர்றது, அதாவது கண்காணிப்பு பணிகளை மட்டும்தான் ஈடுபடுவாங்களாம். குற்றம் நடக்காம தடுப்பதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த முயற்சிகள் எல்லாம் பண்ணுவாங்களாம். அதுவே ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா அது அவங்க கையில இல்லையா, அதுக்கடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் அந்தந்த பகுதியில் இருக்கிற காவல் நிலையங்கள் மூலமா மட்டும்தான் எடுக்க முடியுமா. இவ்வளவுதான் அவங்களோட பணிகள் அப்படின்னா சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படிங்கிற பில்டப்லாம் எதுக்கு? சிங்கப்பெண் விழிப்புணர்வு படை அப்படின்னு வச்சிருக்கலாமே அப்படின்னு பலரும் பேசிக்கிறாங்க. அதே நேரம் ஏடிஜிபி தலைமையில ஏற்கனவே பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரிவை ஸ்ட்ரென்தன் பண்றதை விட்டுட்டு ஐஜி தலைமையில எதுக்கு இன்னொரு சிறப்பு பிரிவை உருவாக்கணும், அதுக்கு எதுக்கு தனியா செலவு பண்ணணும் அப்படின்னு கேள்விகள் எழுந்திருக்கு. இதுக்கெல்லாம் இடையில தான் அம்மா பேட்ரோல் அப்படின்னு இந்த திட்டத்தை நாங்க ஏற்கனவே செயல்படுத்திட்டோம், சிங்கப்பெண்ணு பேரை மட்டும் வச்சுட்டு தங்களோட திட்டம் மாதிரி காட்டிக்கிறாங்க அப்படின்னு அதிமுக காரங்க ரொம்ப கொதிச்சு போயிருக்கிறாங்க. எது எப்படியோ எந்தவித குறைபாடும் இல்லாம பெண்கள் பாதுகாப்பை உறுதி செஞ்சா அதுவே போதும்.